ஒரு அற்புதமான சம்பவம். நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம என்ன செஞ்சோம், என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒன்று நமக்கு கிடைக்கணும், இல்லைன்னா நம்ம சார்ந்த திக்கரை செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்க வேண்டும். கணிதக்குறையிலே ஒரு சகோதரி நம்ம பேசி அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம சொன்ன திக்கரை செஞ்சாங்க. அவனோட வாழ்க்கையில் நடந்த அற்புதமான விஷயத்த சொன்னாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். கணவன் பிள்ளை, கணவன் பேசுகிறது கிடையாது, பிள்ளை மாலில் தங்கியிருக்காரு, பேசுகிறது கிடையாது. ஒரு வாழ்க்கையே ஒரு நரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன, அவங்க வெளியே போக முடியாது. ஒரு பெண் வெளியே போக முடியுமா? முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் தான் அவர்கள் நம்முடைய வீடியோவை பார்க்குறாங்க. வீடியோவை பார்த்து அதில் உள்ளபடி செய்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே ஒரு வாரம் செய்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, ஒரு நாள் கனவுல அவங்க வீட்டிலேருந்து கருப்பு அப்படியே வெளியேறுது. ஒரு வெளிச்சம் வீட்டில் வர மாதிரி பார்க்குறாங்க. வீடு கருப்பாக இருக்குது, அப்படியே வீட்டிலேருந்து கருப்பு அப்படியே வெளியே போகிற மாதிரியும் வெளிச்சம் உள்ளே வர மாதிரி பார்க்குறாங்க. அடுத்த நாள் பார்க்குறாங்க, அவனுடைய கணவன் பேச ஆரம்பிக்கிறாரு, மகன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, அதை நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகுது. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அங்கு உள்ள பிரச்சனைகள், அதாவது ஏதாவது செய்வினை அல்லது கண் திருஷ்டி இதுபோல விஷயங்கள் மறைமுகமாக செய்யப்பட்டு அதன் காரணமாக அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போது அதை நம்ம சொன்ன திக்கரை ஓதனின் காரணமாக அல்லாஹ் அதெல்லாம் சரி பண்ணுறான். அதையும் பார்க்குறாங்க. ஒரு சில பேர் அவங்க வீட்டிலேருந்து சில விஷயங்களை எடுத்து வெளியே கொண்டு போகிறதையும் பார்க்குறாங்க. அதை கண்ணில் பார்க்குறாங்க. அடுத்த நாள் தொழுறாங்க. தொழக்கூடிய சமயத்தில் கணவர் பார்த்த பிறகு தொழும்போது ஒரு பிரகாசம் போகிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள். கணவன் பேசுகிறாரு, பிள்ளை பேசுகிறாரு, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எதுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அங்கு மறைமுகமாக நடந்த சில பிரச்சனைகள். இது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. குடும்பத்தில் ஒரு சண்டை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அங்கே ஷைத்தான் இருக்கான் அர்த்தம். ஷைத்தான் தான் உண்டாக்குறான். கணவனுக்கு மனைவிக்கு இடையே ஒரு பிரச்சனை உண்டாக்குவது ஷைத்தான். தாய்க்கு பிள்ளைக்கு இடையே ஒரு பிரச்சனை உண்டாக்குவது ஷைத்தான். சரியா? அதேமாதிரி வியாபாரம் நடக்க விடாமல் தடுப்பது ஷைத்தான். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உண்டாக்குவது ஷைத்தான். இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலைகள். அப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம நினைச்சு அதில் வெளியே வர முடியும். கேதுகுறையிலே அப்போது அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஹதீஸே இருக்குது. நபிஸா சொல்கிறாங்க, ஷைத்தான் என்ன பண்ணான்னு சொன்னால், அவனுடைய ஆட்சிக்குன்னு சொன்னால் கடை நடுவில் அவனுடைய சிம்மாசனம் அமைக்கப்பட்டிருக்குது. அவனை சந்திக்கிறதுக்கு எப்படி அல்லாஹ் மலக்கர் மட்டும் இருக்கக்கூடிய மலக்கர் காலை மாலை டியூட்டி மாதிரி சந்திக்கிறாங்களோ, சந்தித்து நம்ம செய்யக்கூடிய அமல்களை சொல்கிறாங்களோ, அது மாதிரி ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னால் அவனுடைய ஆட்களை வச்சு என்ன செய்யறான், அனுப்பி வைக்கிறான். என்ன செய்யறான், அவன் என்ன நடக்குங்கிற விஷயம் சொல்லுவான், என்ன செஞ்சால் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஷைத்தான் சொல்கிறான், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படிங்கும்போது இந்த இப்படி நான் ஒரு குடும்பத்தில் 2 பேரை கணவன் மனைவி பிரித்து விட்டு அப்படிங்கிறான். உடனே அவன் பக்கத்தில் கூப்பிட்றான், நீ தான் நம்ம ஆளு, தட்டி கொடுக்குறான். அப்போது எவ்வளோ பெரிய விஷயம், அதாவது குடும்பத்தை பிரிப்பது என்பது எவ்வளோ பெரிய விஷயம், அதை செய்யக்கூடியது ஷைத்தான். ஆகவே இப்போ இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும். இது ரொம்ப தெரியவே தெரியாது. பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அங்கே தான். ஷைத்தான் எல்லா இடத்துல இருக்கிறான், நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவங்க உங்களை பார்க்குறாங்க, நீ அவங்களை பார்க்க முடியாது. அவங்க ஒரு பெரிய கூட்டம், சரிங்களா? அவன் இல்லாத இடமே கிடையாது, நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம அவன்கிட்ட தப்பிக்கணுமா, அதுக்கு வழிமுறைகள் இருக்கிறது. அதை நம்ம செஞ்சு தப்பிக்கலாம். ஆனால் நம்ம செய்கிறது கிடையாது. அதான் பிரச்சனை. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள உறவு சரியாக இருந்ததுன்னு சொன்னால் எல்லாமே சரியாகும். என்ன பிரச்சனை, எல்லார் வீட்லேயும் டிவி வந்துருச்சு, எல்லார்ட்டையும் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு. அதை வீட்டில் எல்லார்ட்டையும் சின்ன பையன் அவன்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன். ஏன்னா இந்த கொரோனாவில் இந்த ஸ்கூலில் பாடம் எடுக்கிறேன் என்ன செய்யும், கட்டாயம்
ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிடுச்சு. எல்லார்ட்டையும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி தான், எல்லா கையிலையும் வந்துடுச்சு. அப்போது அது வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ அந்த படிப்பெல்லாம் போய் படிப்பு கெடுறதுக்கு காரணம் என்ன செஞ்சிருது, இது மாறிடுச்சு. சரி, அது ஒரு ஒன்று. அப்போது இந்த மாதிரி நம்முடைய நேரத்தை சாப்பிடுவதற்கு என்ன பலவிதமான சாதனம் வந்துருச்சு. இதில் மக்கள் அடிமையாயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் ஷைத்தானை மட்டும் நுழைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டாகிறது. தொழுகை இல்லை, அப்போ ஷைத்தான் ஈஸியாக வந்துடுவான். ஏன்னா தொழுகை என்பது ஒரு பாதுகாப்பு. அப்போது நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது தொழுகை. 5 நேரம் கட்டாய தொழுங்க. அப்போ தான் நீங்கள் அல்லாட்ட உங்களுடைய தேவையில் கேட்கும் பொழுது, அதுக்காண்டிய விஷயங்களை ஓதி கேட்கும்போது அல்லாஹ் எனக்கு கபூல் செய்வான். இன்னும் அல்லாஹ்வுடைய கட்டளை நீ மீறும் பொழுது அது அப்புறம் அல்லாட்ட எப்படி உதவி கேட்பது? அதனால் தொழுகை என்பது கட்டாயம். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஓதி உங்களுக்கு அது விடை கிடைக்க வேண்டுமா, நீங்கள் செய்ய வேண்டியது தொழுகை. இப்போ நான் சொன்ன அந்த பெண் தொழக்கூடியவங்க தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பேர் எனக்கு பேசி அனுப்பிடுறாங்க, நான் வந்து உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தொழுகை கிடையாது, சரியாக தொழுக மாட்டேன், 2 நேரம் 1 நேரம் அப்படி தொழுதுட்டுருப்பேன், இப்போ 5 நேரம் தொழுக ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் உள்ளபடி ஓத ஆரம்பித்த பிறகு எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்தான். 100க்கு 90% கிடச்சிருச்சு, இன்னும் 10% பாக்கி இருக்குது அப்படின்னு. அப்போ தொடர்ந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்னு சொன்னால், நீங்கள் இதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்கள், வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்கள். ஏன்னா இது ஒரு பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய உதவி கிடச்சிட்டு இருக்கும். 5 நேரம் எப்படி தொழுகிறீங்களோ அதே மாதிரி இதை ஓதிக்கிட்டே இருங்க. ஏன்னா நன்மை, இது சொர்க்கத்திலே உங்களுக்கு நன்மை சேர்க்கப்படுகிறது, சேமிக்கப்படுகிறது. நீங்கள் பேங்க் பணம் அனுப்புகிற மாதிரி. ஆகவே இந்த அடிப்படையில் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய துவாக்கள் கபூலாக 5 நேரம் தொழுகணும். அப்போ அவங்க என்ன அமல் செஞ்சாங்க? ஃபஸ்ட்டு 1வது விஷயம் நம்ம கொடுத்த அவங்க என்னென்னு சொன்னால், இதே திக்ர், மூச்சில் செய்யக்கூடிய திக்ர். இதேன்னு சொன்னால் நம்முடைய ரூஹை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு திக்ருங்கிறது இந்த மூச்சில் செய்யக்கூடிய திக்ர். ரொம்ப சிம்பிள், அதை சொல்லித்தரேன். அதை 10 நிமிஷம் எல்லாம் செஞ்சுருங்க. எப்படின்னா கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்துக்கணும். இது உது அவசியம் இல்லை, உது செஞ்சால் நல்லது. இது மாதவிலக்கு இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய அத்தனையுமே நீங்கள் என்ன செய்யலாம், மாதவிலக்கு சமயத்தில் ஓதலாம். ஏன்னா துவாக்கள் தான், ஓகேங்களா? துவாவோ திக்ரும் என்ன செய்யலாம், மாதவிலக்கு சமயத்தில் ஓதலாம். உது என்பது அவசியம் கிடையாது, சரியா? அப்போது என்ன செய்யணும்னு சொன்னால், கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹ்னு ஒரு தடவை ஓதிட்டு கண்ணை மூடிட்டு மூச்சு இருக்கிற இந்த மூச்சை திக்கிற மாற்றப்படும். ஒரு மூச்சுனா என்ன, உள்ளே போகிறது அரை மூச்சு, வெளியே போகிறது அரை மூச்சு. அதான மூச்சு. என்ன செய்ய, மூச்சு உள்ளே இழுக்கிறோம், வெளியே வரும், அவ்வளோதான். இப்போ மூச்சு உள்ளே இழுக்கும்போது எல்லாம் நினச்சிடுங்க, வெளியே விடும்போது ஊரை நினச்சி விடுங்க. இப்போ நாக்கில் சொல்லலை, மூச்சை திக்கிற மாற்றேன். இதுதான், இது ரகசிய திக்ரு. இது வந்து பெரியார்கள் செஞ்சால் மறைச்சி வச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் இது வெளியாக்குறோம், அவ்வளோதான். இது பெரியார்கள் வந்து வெளியே சொல்லிக் கொடுங்கன்னு அனுமதி கொடுத்ததுனால தான் சொல்லித்தரேன், எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து மறைத்து வைக்கப்பட்ட மிக ரகசியத்துக்கு. இப்போ ஆரம்ப பேச்சு மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது முழுமையான பேச்சு வேணும்னு சொன்னால் என்னுடைய நம்பரு நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது முழுமையான பேச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுதான் மேட்ரு. எப்படின்னா 5 நிமிஷம் என்ன செய்யுங்க, 10 நிமிஷம் மூச்சு இருக்கும்போது நல்லா விடும்போது அவ்வளோ மனசுலேயே சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் செஞ்ச பிறகு அப்படி கண்ணை மூடி பாருங்கள். அந்த மூச்சும் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்னு போயிட்டுருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ மனசுக்குள்ளே துவா செஞ்சுக்கோங்க. இது காலை மாலை செய்ய வேண்டியது. அது இல்லாமல் ஃபஜ்ருக்கு பின்போ அல்லது காலையில் ஒரு தடவை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஸலவாத்து 100 தடவை ஓதுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை ஓதுங்க. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் 100 தடவை ஓதுங்க. ஒரு புது இஸ்மு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். இது 100 தடவை ஓதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது 70 தடவை 70 டைம்ஸ், யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு எனக்கு சாலிஹான பெண் கிடைக்க செய்வாயாக, சாலிஹான மாப்பிள்ளை கிடைக்க செய்வாயாக, சாலிஹான குழந்தை கிடைக்க செய்வாயாக, வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு என்னுடைய கடன்களை நீக்குவாயாக. அது எத்தனை கூடியதான் சரிதான். என் கடனை நீக்குவாயாக, எனக்கு செல்வத்தை தருவாயாக உன் கிருபையை கொண்டு, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு சொல்லிட்டு 70 தடவை. அதுக்கப்புறம் திரும்ப செலவாத்து 1 தடவை ஓதிடுங்க. ஓதிட்டு 4 திசையில ஊதி விட்டுருங்க, தண்ணியில் ஊதி குடிங்க, அவ்வளோதான். இதை செஞ்சுட்டே வந்தீங்க சார் 40 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை தீர்ந்துடும் இன்ஷா அல்லாஹ். தீர்ந்தாலும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை முதல் இதை ஓதிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தேவை கேட்டுருங்கன்னா
தேவையில்லாத யாருமே கிடையாது. எல்லாருக்கும் தேவை இருக்க தான் செய்யுது. என்ன செய்யுங்க, இதை கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ இதை கேட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அது கிடச்சிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒன்று கேட்டே இருங்க. அல்லாட கேளுங்க. அல்லா என்ன சொல்கிறான், கேளுங்கள் தருகிறேன்னு சொல்கிறான். உக்கால் ரப்புக்கு முதலவனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடம் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம கேட்காம இருப்பது தப்பு. நல்லா கேட்டால் நிச்சயமாக தருவான். அப்போது இது மாதிரி நீங்கள் கேட்டு பழகி அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அதான் இஸ்முல் ஆலம், அதுதான் சிறந்த இஸ்மு. எந்த பேரை சொல்லி அல்லா கேட்ட கொடுப்பானோ அது உங்களுக்கு வசமாகிடுச்சு. நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். ஒரு தடவை ஒன்று கிடைச்சின்னு சொன்னால் திரும்ப அந்த முறையை பின்பற்றி கேட்டே இருங்க. நான் ஏற்பட்ட முறையை சொல்லி தந்திருக்கிறேன். ஆனால் யாருக்கு எந்த முறை ஈஸியாக இருக்கோ செய்யுங்க. நான் சில சமயம் சொல்ல தஹஜ்ஜத் முக்கியமான விஷயம்னு சொன்னால் தஹஜ்ஜத் தொழ ஆரம்பிச்சிருங்க. தஹஜ்ஜத் எப்போ தொழுன்னு சொன்னால் வாங்க சொல்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து தஹஜ்ஜத் தொழுங்க, 2 ரக்காத் தொழுங்க. ஆனால் 8 ரக்காத் சின்ன சின்ன சும்மா துவா தொழுதிங்கன்னா மிகப்பெரிய ரொம்ப விசேஷம். அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் ஃபஜர் தொழுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஓதி முடிச்சிங்கன்னு சொன்னால் சூரியன் உதயமாகி ஒரு 10-20 நிமிஷம் சென்று 2 ரக்காத் இஷ்ராக் அல்லது 4 ரக்காத் தொழுட்டிங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்து நன்மை கிடைக்கும் நிமிஷம் இருக்கிறாங்க. அப்போ அந்த நன்மையும் கிடச்சி போயிடும். சரியா, நீங்கள் ஒரு நன்மையும் கிடச்சி போயிடும், உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், அல்லாவுடைய அன்பும் கிடச்சி போயிடும், எல்லாமே கிடச்சி போயிடும். ஆகவே அன்பிக்கிறவர்களே, அப்படிப்பட்ட மிக சிறந்த வழிமுறை தான் இந்த வழிமுறை. ஆகவே இதை நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. எத்தனையோ பேர் வீட்டுக்கு வீடு வாசப்படி யார் வேணாலும் பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர் எவ்வளோ பெரிய பணக்காராக இருக்கட்டும், அல்லது சாதாரண ஏரியாக இருக்கட்டும், அல்லது நடுநிலையில் இருக்க ஒரு மனிதராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யுஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துக்கு பின்பு ஒரு இன்பம் இருக்கிறது, பிரச்சனைக்கு பின்பு ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அதான் நம்ம சொல்லித்தரோம். ஆக நம்பிக்கைகளே, இதை நீங்களும் பாருங்கள், இது பயனடைங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே எட்டி வைங்க. இது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஜின்னு சைத்தான பிரச்சனையை விட்டு உங்களை பாதுகாக்கும், செய்வினை விட்டு பாதுகாக்கும், எல்லா கஷ்டங்களை விட்டு நீக்கும். இதுக்கு நீ யார்ட்டையுமே காசு கொடுக்க தேவையில்லை, ஃப்ரீ. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது காசு கொடுத்து சொல்லி கொடுத்தாங்களா உங்கள்கிட்ட? எல்லாமே ஃப்ரீ. ஆனால் இன்னமல் அஜ்ரு இன்தல்லாஹ், என்னுடைய கூலி என்னுடைய அல்லாஹ் இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அதை தான் நம்மளும் சொல்கிறோம். என்னுடைய கூலி அல்லாஹ்ட்ட இருக்குது, அல்லாஹ் தருவான். உங்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் நீங்கள் நன்மையை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் பலனடையாமல் எல்லாருக்கும் அதை எட்டி வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் அதை அனுப்பி வைங்க. எல்லோரும் பலனடையட்டும். என்ன செய்வாங்க, நீங்கள் ஒருத்தர் அனுப்பி வைப்பீங்க, அவருக்கு தெரிஞ்ச 10 பேர் பிரச்சனை இருப்பாங்க, அவருக்கு அனுப்பி வைப்பார். இப்படி போனால் 1 லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துடும். அதுதான் நம்ம விரும்ப வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா இம்மிமர்களை வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யலையோ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.